நமது திருக்குறள் வகுப்பு இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. இன்று 6/9/2024 வெள்ளிக்கிழமை என்று 109வது அதிகாரமான தகையணங் குறித்தல் என்ற அதிகாரம் 10 குறட்பாக்களை என்று நமது ஆசிரியர் அவர்கள் வழங்க உள்ளார்கள். அதாவது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் மாலை 8 மணிக்கு, அதாவது இந்திய டைம், ஏனென்றால் இந்தியாவில் உள்ளவர்களும் வந்து கலந்துள்ளார்கள். இந்திய டைம் மாலை 5:30 மணிக்கும், நமது மலேசியா டைம் 8 மணிக்கும் நடைபெற்ற திருக்குறள் வகுப்பு இன்று முதல் வெள்ளிக்கிழமைகளில் அதே நேரத்தில் மாலை மலேசியா டைம் என்ற 8 மணிக்கும், இந்தியன் டைம் 5:30 மணி அளவிலும் நடைபெற உள்ளது. இன்று 109வது அதிகாரத்தில் 10 குறட்பாக்களையும் நமது ஆசான் வழங்க உள்ளார்கள். இதுபோல் ஒவ்வொரு வாரமும் 10 குறட்பாக்களுடன் நடைபெறுகிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இன்று நமது ஆசிரியர் திரு மிஸ்டர் கம்பார் கனிமொழி ஐயா அவர்கள் நடத்துகிறார்கள். ஆசான் திரு மிஸ்டர் கம்பார் கனிமொழி ஐயா சார் அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் கிளாஸ் நடத்துவதற்கு. ஆகவே இதோ வந்துவிட்டார்கள் என நினைக்கிறேன். வணக்கம் சார். தங்கள் வருகைக்காக காத்திருக்கும் தங்கள் மாணாக்கர்கள் இங்கே வந்துவிட்டார்கள் என்றும் நினைக்கிறேன். இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் தொடங்குங்கள் சார். நன்றிங்க சார். இதோடு துர்கா தேவி மற்றும் நமது தலைவர் சார் அவர்களுக்கும் நன்றிங்க சார். நீங்க எல்லாம் மாணாக்கர்கள் அல்ல, எனக்கு தோழர்கள், அவ்வளவுதான். ஏன்னா நாம வந்து தோழமையோட தான் இந்த வகுப்பை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இதானங்க சார் முறை நம்ம சொல்லுவது. இல்ல செய்யலாம். இருந்தாலும் என்னுடைய உணர்வுகளை மட்டும்தான் சொன்னேன். நான் எல்லாம் பார்க்கும் பொழுது வந்து யாரையும் வந்து குறைத்து நான் தான் சொல்லணும்ன்ற ஒரு எண்ணத்துல வந்து நாங்க உட்காரல. மற்றவர்களும் தங்கள் கருத்துக்களை, உணர்வுகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துல தான் இருந்தோம். நன்றி. இதுக்கு அடுத்த போக வேண்டாம். இன்றைக்கு உண்மையிலே வந்து எனக்கு ஒரு நிறைவான ஒரு பால் வந்து இந்த இன்பத்து பால் தான். எனக்கு ரொம்ப நிறைவான ஒரு திருக்குறள் வந்து ஒரு நிறைவுன்னு சொன்னா வந்து எல்லா பகுதியிலையும் இருக்கிறது. ஆனால் நான் அதிகமாக வியந்து போன பல பகுதிகள், இந்த வியப்புக்குரியதெல்லாம் வந்து உங்ககிட்ட நம்ம எப்படி பங்கு போட்டு சொல்லுவது என்பது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கும். தயவு செய்து உங்களோட அந்த மைக்க மூடி ஓபன் வைக்கும் வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் ஜானகி பெருமாள் அவர்களை. நன்றி. ஹலோ ஹலோ, இப்ப விளங்குதுங்களா? விளங்குதுங்க சார், சொல்லுங்க சார். சரி, மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது அனைவருக்கும் விளங்குகின்றதா என்று ஒரு வார்த்தை பேசுங்களேன். வந்து இங்கே வந்துள்ளவர்கள் யாராவது இருந்தாலும் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிடுவாங்கல்ல, என்கிட்ட சொல்ல. நன்றி. சரி, அனைவருக்கும் நான் பேசுவது விளங்குதுங்களாம்மா? ஐயாங்க, அம்மாங்க, தம்பிங்க யாராவது இருந்தா சொல்லலாம். அருமையா கேக்குதுயா. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி. சரி, அது முதல்ல ஐயா சொல்லிட்டீங்க. மீண்டும் வந்து நம்முடைய நிகழ்ச்சி நடத்துனர் வந்து கேட்டதுனால வந்து நான் மீண்டும் அதை உறுதிப்படுத்திக் கொண்டேன், அவ்வளவுதான். சரி, இது ஏன் நான் வந்து திருக்குறள்ல வந்து காமத்துப்பாடை வந்து, ஏன்னா இதுவரையிலும் யாரும் இலக்கியம் படைத்தவர்கள் ஒரு நாகரிகமான முறையில் மணமக்களுடைய வாழ்க்கை பற்றி பேசுவது ரொம்ப குறைவு. பல இலக்கியங்கள் நாம் எடுத்துக்கொண்டால் வந்து அந்த சொல்லுடைய ஆளுகின்ற அந்த முறைகள் கூட நமக்கு வந்து வேறு விதமாக பொருளை தந்துவிடும். ஆனால் திருவள்ளுவர் வந்து அறத்துப்பாலிலும் பொருட்பாலிலும் அந்த காமம் என்ற ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு விளக்கம் தருகின்றார்கள். அப்போ முதல்ல வந்து நான் 2-3 முறை சொன்னதுதான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். அதாவது தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார் என்ற ஒரு திருக்குறள். தாம் இன்புறுவது, ஒரு நூலை படிக்கின்றார்கள், அந்த நூல்ல இருக்கிற கருத்தை எடுத்து சொல்லுவார்கள். இந்த கருத்துக்களை எண்ணி பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அது ஒரு தனி மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் கேட்டவர்கள் மகிழ்கின்றதையும் இவர் அறிகிறார்கள். ஓ, நம்ம சொன்ன கருத்து அவர்களுக்கும் பிடித்திருக்கிறது என்பதை எண்ணுகின்ற பொழுது இந்த சொன்னவர் இருக்கின்றார்களே, படைக்கின்றவர்கள், அவர்கள் மேலும் மேலும்
படிப்பதற்கு ஆர்வம் கொள்வார்கள் என்பதைத்தான் இந்த முதல் திருக்குறள் நமக்கு சொல்லுது. தாமொருவர் கற்றறிந்தார், படித்தவர்கள் தாங்கள் மேலும் மேலும் அதை படிப்பதற்கு முயற்சிப்பார்கள். காரணம், நாம் கற்ற அந்த கல்வி நமக்கு மட்டுமல்ல இன்பத்தை தருவது, மற்றவர்களுக்கும் இன்பத்தை தருவது என்ற உணர்வுகளை அந்த காமுறுதல் என்று சொல்லுவதற்கு நாம் இங்க இருக்கிறோம். இப்போ அதே சொல்லை இன்றைய காலத்துல காமுறுதல் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த காம வெறியர்களுக்கு சொல்லுகிற ஒரு சொல்லாக இருந்தது. ஆனால் பழங்காலத்தில் அப்படி இல்லை. இந்த காமத்தை மிக உயர்வாக கருதினார்கள். ஆர்வம் தான், வேற எதுவுமே இல்லை. அதுல ஒரு ஆர்வம் தான். ஏனென்றால் நீங்க இன்றைக்கு தகை அணங்குறுத்தல் என்ற ஒரு அதிகாரத்தை படித்து அதில் இருக்கின்ற மொத்த திருக்குறள் 250 பாடல்கள் இருக்கின்றன. கிழமை வாரியாக போனோம்னு சொன்னால் நமக்கு 25 கிழமைகள் ஓடும். ஆனால் அடுத்த கிழமையிலிருந்து இதை ஒரு வகையில் சுருக்கலாம் என்ற கருத்துக்களை நம்முடைய ஐயா நம்முடைய ரைக்கோராஸ் ஐயா அவர்களிடத்தில் சொல்லியிருக்கின்றேன். ஏனென்றால் அதிகமாக காலங்களை இதில் ஓட்டாமல் கொஞ்சம் சுருக்கிக் கொள்ளலாமே என்று சொல்லும் பொழுது அவரும் ஒப்புக்கொண்டார்கள். அது எப்படி செய்வது என்பதை நாம் ஓரளவு இங்கே காண்போம். சரி, அது ஒன்று. மேலும் பல பாடல்கள்ல பல கருத்துக்களை எடுத்து இந்த காமுறுதல் என்று சொல்லுவது பொதுவாக ஆர்வப்படுவது, ஆர்வம் என்ற சொல்லுதான் அந்த தமிழ்ல அது உருவானது காரணமே கமகம என்று ஒரு மலர் மனம் வீசுகிறது. அந்த மனம் பார்க்கின்ற பொழுது அது நம்மை கவர்ந்து இழுக்கின்றது. அப்போ மலர்களின் மனதின் மீது தனி ஒரு நாட்டத்தை நாம் செலுத்துகின்றோம். இந்த கமத்தல் தான் பிற்காலத்தில் காமம் என்ற ஒரு சொல்லி தன்னை கவர்ந்து இழுக்கின்ற ஒன்றுக்கு அது பெயராக வந்தது என்று அறிஞர்கள் ஆய்வுகளிலே சொல்லுவார்கள். இது இந்த சொல்லுக்கான விளக்கங்களை அவ்வப்போது வருகின்ற விளக்கங்கள்ல அது மேலும் ஓரளவு காணலாம். இதுவரையிலும் அதை பற்றிய சொல்லுவதற்கு உங்களுக்கு ஐயப்பாடுகள் சிலவற்றை இருந்தால் பிறகு கேட்டுக்கொள்ளலாம். சரி, அதற்கு அடுத்து இந்த 10 திருக்குறள்ல முதல் திருக்குறளை நாம் படிக்க இருக்கின்றோம். இந்த முதல் திருக்குறளை நாம் படிப்பதற்கு முன்னால இதுவரையிலும் படித்து முடித்த 2 பால்களிலும் இருக்கின்ற அடிப்படை செய்திகள் என்ன என்பதை ஓரளவு தெரிந்து கொண்டு இந்த 3வது பகுதிக்கு போனா இதை படிப்பதற்கான வாய்ப்பு, ஒரு ஆர்வத்தோடு படிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு ஏற்பட்டுவிடும். அவர் சொல்லுகின்றார், பொதுவாக இந்த முதல் திருக்குறளை நன்மையை செய்ய வேண்டும், நன்மையை உணர வேண்டும், நன்மையை நம்முடைய குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்பதுதான் முதல் திருக்குறள். அதற்கு அடிப்படையாக தேவைப்படுவது மனிதனுடைய மனதிலே தூய்மையாக இருக்க வேண்டும். மன தூய்மை இல்லாதவர்களிடத்துல அறத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது என்று அதில் எடுத்து காட்டுவார்கள். அந்த அறத்துப்பாலே இல்லறவியல் என்ற ஒன்றை தடுத்து அமைத்திருக்கின்றார்கள், துறவரவியலும் அமைத்திருக்கின்றார்கள். ஆக இல்லறத்தில் இருந்தாலும் சரி, துறவரத்தை மேற்கொண்டாலும் சரி, அவர்கள் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கின்றவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது திருவள்ளுவருடைய கருத்து. அதைத்தான் அந்த 380 பாடல்களில் திருவள்ளுவர் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். பொருட்பால் என்று சொல்லுவது ஒன்று நாம் வாழ்க்கை நெறிகளை உணர்ந்து கொள்வதற்காக இருப்பது அறத்துப்பால். இந்த அறநெறியை கடைபிடித்து நடப்பதற்கு தேவை என்ன என்பதை எடுத்து கூறுவதாக இருந்தது பொருட்பால். அதற்கு தேவை பல உண்டு. அறிவு நமக்கு தேவை, கல்வி தேவை, ஒழுக்கம் தேவை. இதெல்லாம் அந்த திருக்குறளை தேவை என்ற அடிப்படையில் இருக்கின்றவை. இந்த தேவைகளை பெறுகின்ற, எப்படி பெற வேண்டும், அதை எப்படி அணுக வேண்டும் என்பதையெல்லாம் எடுத்து கூறுகின்ற ஒரு பகுதியாக இருந்துதான் பொருட்பால். இது தனித்து நாம் வாய்ப்பு இருக்கும்போது தனித்து ஏதாவது பேசும்போதுதான் பேசலாம். அதுக்கு அடுத்து இன்பத்துப்பாலை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இது நான் 2 வார சொற்களையும் பயன்படுத்துவேன் என்றால் பெரும்பாலும் இன்பத்துப்பாலை கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துவோம். இன்பத்துப்பாலை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரியது மட்டும்தான்.
அதுல அம்மாவுக்கும் இடம் இல்லை, அப்பாவுக்கும் இடம் இல்லை, அண்ணன் தம்பிக்கும் இடம் இல்லை, உறவினர்களுக்கும் இடம் இல்லை. ரொம்ப நுட்பமாக ஆராய்ந்து இந்த பகுதியை திருவள்ளுவர் செய்திருக்கின்றார்கள். அது அவர்களுக்கு இருவருக்கு மட்டுமே சொந்தமான பகுதி தான் இந்த இன்பத்துப்பால். வேறு யாருமே அதுல வந்து போக முடியாது. இப்போ ஒரு குடும்பம்னு எடுத்துக்கொண்டால் அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, தங்கை இருப்பார்கள், பெரியவர்கள் இருப்பார்கள், எல்லாரும் இருப்பார்கள். ஆனால் இங்கே இன்பத்துப்பால் பகுதியில வருகின்ற பொழுது கண்டிப்பாக யாரும் இல்லை, அது அவங்க இருவருக்கு உள்ளது மட்டும்தான் என்பதை முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு கருத்து வாழ்க்கையில இருக்கின்ற அந்த மறைபொருள் கருத்துக்கள் என்பதெல்லாம் வெளியார்களை வைத்து சொல்லக்கூடியது அல்ல. அந்த கருத்துக்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் உரியது, காதலனுக்கும் காதலிக்கும் உரியது. இதில் மற்றவர்களுக்கு அங்கே இடமில்லை என்பதுதான் இது. அதனால்தான் இந்த இன்பத்துப்பாலை அகத்துறை என்று சொல்வார்கள். அகம் என்றால் உள்ளம். அப்ப இதற்கு என்ன உள்ளம்? ஒரு குடும்பத்தில் அல்லது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் அவர்கள் உள்ளத்திலே என்ன தேவை, எதை அவர்கள் கொள்ள வேண்டும் என்பதுதான் புறப்பால் காட்டும், அந்த அகத்துறை காட்டும். புறத்துறை என்பது வந்து இந்த அறம் சாராத மற்றது எல்லாமே. அதாவது கணவனும் மனைவியும் சம்பந்தப்படாமல் எதுவா இருந்தாலும் குழந்தைகளை பெற்று வளர்ப்பதாக இருந்தால் அது புறத்துறை தான். அதனால்தான் திருவள்ளுவர் அறத்துப்பாலிலை வந்து மக்கள் பேர் என்பதை தனியாக கொண்டு வந்து சேர்த்தார்கள், நண்பர்களை கொண்டு வந்து தனியாக சேர்த்தார்கள் பொருட்பாலில. அவர்கள் யாரும் அங்கே வரக்கூடாது. இது நான் இப்படி சொல்வதற்கு காரணமே வந்து இதுல நாம வந்து ஒரு கருத்துக்களை படிக்கின்ற பொழுது ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டிய சில பகுதிகள் உண்டு. கவனிக்க வேண்டிய பகுதிகள் சில உண்டு என்பதை அவ்வப்போது நாம் சொல்லும் பொழுது நீங்களும் ஓரளவு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால். சரி, அதனால வந்து இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிய பகுதி. அதிலும் வந்து திருமணத்துக்கு முன் காதலர்கள் தங்களுக்கு தாங்களே கொண்டிருக்க வேண்டிய பழக்க வழக்கங்கள் இவை எல்லாவற்றையும் எடுத்து காட்டுவது. திருமணமான பிறகும் குடும்பத்தை நடத்துகின்ற பொழுதும் அவர்கள் இந்த ஒழுக்க முறைகளை போற்றுவது. இரண்டிலும் ஒழுக்கம் உண்டு, இரண்டிலும் அறம் உண்டு. அறம் என்ற நன்மைகள், அதிலேயும் நன்மை இருக்கிறது, இதிலும் நன்மை இருக்கிறது. இந்த இரண்டும் தன்மைகளையும் போற்றி காப்பாற்ற வேண்டிய நிலை இந்த இருவருக்கும் உண்டு. ஆனால் போராட்டங்கள் என்று வருகின்ற பொழுது அந்த போராட்டத்தை எப்படி தீர்த்து கொள்வது என்பதையும் வந்து இதுலதான் நம்ம நிறைய காண இருக்கோம். நீங்க பெரும்பாலும் அதனால்தான் வந்து நல்ல அறிஞர்கள் நூல்களை எழுதினார்கள் என்று சொன்னால், இல்லறத்தை பற்றிய நூல்களை எழுதுகின்ற பொழுது ஆணுக்குள்ள குறையோ பெண்ணுக்குள்ள குறையோ சொல்ல மாட்டார்கள். அதாவது தகுதி பெற்ற எழுத்தாளர்கள் அவர்கள் அந்த பகுதியில வந்து கையை வைக்க மாட்டார்கள். அது அவர்கள் இருவருக்கும் உரியது. இன்னும் சொல்ல போனால் வந்து அவர்களுக்கு அறிவுரையே சொல்லக்கூடாது என்ற அடிப்படையில டாக்டர் மூவா அவர்களுடைய நூல் வந்து கல்லோ காவியம் என்பது பலரும் படித்திருக்கலாம். மிகச்சிறந்த இலக்கியம், ஒரு குடும்பம் எப்படி நடக்க வேண்டும் என்று. அப்பொழுது வந்து அதுல வந்து மூன்றாவதாக அவரோட ஆசிரியர் என்று ஒருவர் போய் சேர்க்கிறார். ஏனென்றால் குறை ஏற்பட்ட பிறகு இவர் ஆசிரியத்துல போயிட்டு கருத்தை சொல்லுகின்றார், தன் குடும்பத்துல இப்படி இருக்கு அப்படின்ட்டு. அந்த ஆசிரியர் அவர் கொடுத்த அறிவுரை என்னன்னு சொன்னா, குடும்பத்தில் நடப்பதை வெளியார் இடத்தில் சொல்லுகின்ற ஒரு பழக்கம் இருக்கக்கூடாது என்று முதல்ல சொல்றாரு. பிறகு அந்த தலைவனுடைய தந்தை சொல்லுவார்கள் தன் மகன் இடத்துல, ஏனென்றால் அந்த பெண் பிரிந்து போயிடுவார்கள், தனித்து போயிடுவார்கள், எங்க போனார்கள் தெரியாது. அது குறித்து குடும்பம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்பதான் தந்தை சொல்வார் மகன் இடத்துல, வாழ்க்கையில இருக்கிற ஒரு குறையை நீ ஆசிரியர் இடத்துல கூட சொல்லக்கூடாது, நீங்கள் இருவருமாக அதை போக்கிக் கொள்ள வேண்டும், மற்றவருடைய தலையீடு அதில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார்கள். இது எதனால எங்க இருந்து வந்ததுன்னு பார்த்தா இந்த திருக்குறள் தான் வந்து பிறகு நான் படிக்கின்ற பொழுது நான் புரிந்து கொண்டேன். முனைவர் மூவா அவர்கள் இந்த திருக்குறளுடைய கருத்துக்களைத்தான் தன் வயப்படுத்தி கொண்டு அதை ஒரு நூலாக எழுதி அதை எடுத்து காட்டார்கள். அது ஒரு புறம். சரி, இந்த திருக்குறள்ல வந்து என்ன இருக்கிறதுன்னு சொன்னால் வந்து மன இயல் இருக்கிறது, அது உளவியல் சொல்றாங்களே அந்த உளவியல் கருத்து இருக்கிறது, அறிவியல் கருத்து இருக்கின்றது,
வாழ்வியல் கருத்து இருக்கிறது, கற்பனை நயம் இருக்கின்றது, சொல்லை இனிமையாக சொல்லி அது சொல்லுகின்ற பலவிதமான அணிநலங்கள்லாம் அதிலே திருவள்ளுவர் எடுத்து போட்டிருக்கின்றார்கள். இதுல ஒரு முதல் திருக்குறள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல நாம் எண்ணி பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும். சொல்லுகின்றார், அணங்குகொள் ஆய்மையில் கொல்லோ கனங்குழை மாதர்கொள் மாலும் என் நெஞ்சு என்று சொல்லுகின்றார்கள். இது காதலின் முதல் நிலை. ஒரு பூந்தோட்டத்தில் அல்லது அருவிக்கரை ஓரத்திலே ஒரு பெண்ணை அவன் காணுகின்றான். காணுகின்ற பொழுது அவன் உள்ளத்துல என்ன தோன்றுகிறது? அந்த பெண்ணை பார்க்கின்ற பொழுது முதல்ல அந்த பெண்ணா ஒரு ஒரு நம்ம கூட பழகிற ஒரு பெண்ணை போல அவன் நினைக்கவே இல்லை. அணங்குகொள், அவள் ஒரு தெய்வ மகளோ, ஆய்மயில் கொள்ளோ, மயில்களிலே ஆராய்ந்து எடுத்த ஒரு அழகான மயிலோ, கனங்குழை மாதர்கொள், கனத்த குழை தோடு அணிந்திருக்கின்றாளே, அதனால் இவர் ஒரு தமிழ் பெண்ணாகத்தான் இருக்கும் என்றது மூன்றாவது நிலை ஒரு முடிவு பெற்றார் அவர். கனங்குழையும் மாதர்கொள் மாலும் என் நெஞ்சு, அவனுடைய உள்ளம் சாவதி போன்று இருக்கிறது. மாலும் மாலும் என்றால் சாவதி போன்று இருக்கிறது. சரி, இதை நம்ம படிக்கும் போது என்ன நமக்கு தோன்றுகிறது? அதாவது காதல் என்று சொல்வது ஒரு கவர்ச்சிக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. அவன் உள்ளமே இறப்பதை போன்ற ஒரு உணர்வை ஒரு இளைஞன் பெறுகின்றான். அவன் என்னென்று சொல்வதற்கு அவனால் முடியவில்லை. அப்போ இதுல இருக்கிறது எது இருக்குன்னு சொன்னால், அந்த பெண்ணை அவன் பார்த்தது இல்லை, பெண்ணோடு பழகியதும் இல்லை. ஆனாலும் ஒரு பெண்ணுடைய பார்த்து உள்ளம் கவர்கின்ற பொழுது எது அமைகிறது சொன்னால் அந்த பெண்ணுடைய அழகு. நான் பலமுறை உங்ககிட்ட சொன்னது போல இதான் முனைவர் மு அவர்கள் சொன்னதுதான். இந்த காதலை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது விளக்கம் ஒன்று கொடுப்பார்கள். என்ன சொன்ன, பொதுவா ஒரு காதலர்களுக்கு முதல்ல அழகுதான் கண்ணை கவரும். இரண்டாவது எதுன்னு பார்த்தா அவனுடைய திறமை. இவ்வளவு பெரிய திறமை உள்ளவனாக இருக்கின்றார்கள். ஒரு பாடலாக இருக்கலாம், ஆடலாக இருக்கலாம், அல்லது வெவ்வேறு துறைகள்ல எழுத்தாளர்களா இருக்கலாம், அல்லது பல பல விதமான துறைகள், ஒரு குத்துச்சண்டையில் இருக்கலாம், ஏதோ ஒரு துறையில அவன் திறமை பெற்றிருந்தால் அந்த திறமைகளை பார்த்தும் சில பெண்களுக்கு அவன் மீது ஆர்வங்கள் ஏற்படலாம். இது பெண்களுக்கு மட்டும் ஆண்களுக்கும் சேர்த்துதான் சொல்கின்றேன், ஆர்வம் ஏற்படலாம். மூன்றாவதுதான் குணம். அவனுடைய குணத்தை பார்த்து, அவனுடைய பண்புகளை பார்த்து பழகி அவன் மீது ஆர்வத்தை கொண்டுவது. இது மூன்று நிலைகள் தான் காதலுக்கு அடிப்படையாக இருப்பது. ஆனால் முதல் நிலை எது என்று பார்த்தால் அழகுதான். இங்க திருவள்ளுவர் அதான் சொல்றாரு, திறமை என்பது இரண்டு. அங்க ஓரளவு ஒரு ஆணை பார்த்தோ பெண்ணை பார்த்தா பழகி பெற்றதான் திறமையை பார்க்க முடியும். பழகி விட்ட பிறகுதான் அவன் குணத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் தொடக்க நிலையுடைய பார்வை என்பது கண்டிப்பாக அவளுடைய அழகு சம்பந்தமாக அமைவதுதான். அதான் சொல்ல, அணங்குகொள் ஆய்மையில் கொள்ளோ கனங்குழை மாதர்கொள் மாலும் செய்து. இப்ப இந்த திருக்குறளை படிக்கும் போது உளவியல் கருத்துக்களை படித்தவர்களுக்கு உடனே ஒரு எண்ணம் தோன்றும், இது மன இயல் அடிப்படையில் உள்ள கருத்து. ஒரு இளைஞனை எது கவர்ந்தது, ஒரு பெண்ணை எது கவர்ந்தது என்று பார்த்தால் முதல் நிலை அழகு என்பதை முடிவு பெறுகின்றார்கள். இப்பொழுது நம்ம சொன்னோம், பொதுவா சொல்றவங்க அதை எப்படிலாம் பார்க்கக்கூடாது, அழகெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மை என்பது அது அல்ல. உண்மை என்பது அவனுடைய உணர்வை தொட்டது. அந்த உணர்வில் எது இருக்கும் என்றால் அழகுதான் முதல் கோடு வச்சு நிற்கும். இதை திருவள்ளுவர் முதல்ல எடுத்து காட்டிக்கிறார் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கலவை அல்ல. காதலுக்கு முதல்ல எடுத்து காட்டுறான்னு சொன்னா எவ்வளவு நுட்பமாக இந்த நூலை அவர் எழுதியிருக்கின்றார். சொன்னா அந்த நூலை எழுதுவதற்கு அவர் எவ்வளவு பெரிய முயற்சிகளை, சிந்தனைகளை செய்திருக்கின்றார்கள். அந்த சிந்தனை தான் என்ன மிக மிகவும் கவர்ந்தது. இவ்வளவு சிறப்பாக எல்லாவற்றையும் எடுத்து போட்டு காட்டியிருக்கிறாரே அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. அதனாலதான் நான் ரொம்ப இந்த
இன்பத்துப்பாடை நான் விரும்பி படித்ததற்கு இந்த முதல் திருக்குறள் தான் எனக்கு அடிப்படையாக அமைந்தது. அந்த முதல் நிலையை எப்படி எடுத்து காட்டினார் என்பதை பார்த்திருக்கின்றோம். சரி, இது இப்போ இவள் அவனை பார்த்தாள். இப்போ நீங்க இயல்பாக ஒரு நாடக அமைப்புக்கு வந்துருங்க. இவன் அவளை பார்த்தால் அவன் மீது விருப்பம் கொள்கின்றான். இவன் பார்த்த அந்த பார்வை பார்த்த பிறகு அந்த பெண்ணும் இவளை பார்க்கின்றாள். அந்த பார்வை எப்படி இருந்தது என்பது இரண்டாவது திருக்குறள காட்டுறது. இதெல்லாம் உளவியல் கருத்துக்கள். இரண்டாவது திருக்குறள காட்டுகின்றார்கள். நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல், தாக்கு அணங்கு தானை கொண்டனை உடைத்து அப்படின்னு சொல்றார்கள். அதை படிக்கும்போது நோக்கினால் என்பது மூணாவது சொல்ல போட்டுக்கணும். நோக்கினால் நோக்கெதிர் நோக்கினால், அந்த நோக்கினால் என்பது கீழே பின்னால் போட்டுங்க. நோக்குதல் நோக்கெதிர் நோக்குதல் நோக்கினால், அந்த எதிர்பார்வை பார்க்கின்ற பொழுது அவனை பார்த்து கொண்டிருக்கும் போது அவனை இவளை பார்க்கின்றார்கள். பார்க்கின்ற பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா அவளும் இவனை பார்க்கின்றார். அப்போ இவனை அவள் பார்த்தாள் என்று தெரிகின்ற பொழுது, இவன் பார்க்கின்ற பொழுது அவள் எப்படி இருந்தாள் என்று இங்கே திருவள்ளுவர் குறிக்கல. அவள் பார்க்கும் பொழுது எப்படி இவனுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா, இவனுடைய மனநிலை எப்படி இருக்கு சொன்னா, தாக்கு அணங்கு தானை கொண்டணைத்து உடைத்து அப்படின்னு சொல்றார்கள். இவள் பார்த்தாலே அந்த பார்வை என்பது ஒரு படையே கூட்டி என்னோடு போராடுவது போல இருக்கிறது. தானை என்று சொன்னால் சேனை, அதாவது படைகள். கொண்டண்ண துடைத்து அதை போன்றதாக இருக்கிறது. அவருடைய பார்வை அந்த அடிப்படையில் இருக்கிறது. சரி, மூன்றாவது அதே அடிப்படையில் தான் போறாரு. மூன்றாவது திருக்குறள பண்டு அறியேன் கூற்று என்பதனை இனி அறிந்தேன், பெண்தகையால் பேரமர் கட்டு. அதாவது பண்டு அறியேன்னா முன்பு நான் அறியவில்லை. பண்டுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், பழையவர்களை பாண்டியர்கள் எல்லாம் அவருடைய சொல்லு இப்படிதான் வந்தது. பண்டு என்று சொல்லுவதுதான் பாண்டியர்களுக்கு பொருளானது. அப்ப இங்க வருகின்ற பொழுது முன்னம் நான் இதை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. அவன் சொல்றான், பண்டு அறியேன், முன்பு இது போல நான் ஒரு உணர்வுகள் பெற்றதே இல்லை. கூற்று என்பதனை இனி அறிந்தேன். கூற்று என்றால் யமன் சொல்வார்கள் அல்லவா, நம்ம உயிரை கொண்டு போற மாதிரி இருக்கு. அவருடைய பார்வை இவனுடைய உயிரை கொண்டு போற மாதிரி இருக்கு. அதனால சொல்றான், கூற்று என்பதனை இனி அறிந்தேன், இப்போது இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அது எப்படி இருக்குன்றது அடுத்த வரி சொல்றார்கள். பெண்தகையால் பேர் அமர்த்த கண். அவள் பெரிய கண்களிலே, அவள் பார்த்த அந்த பார்வை, அந்த பெரிய கண்களிலே என் உயிரை பறித்து கொண்டு போகின்ற அந்த கூற்றுவன் இருக்கின்றான். அப்ப அவனுடைய பார்வையில அவளுடைய பெண்ணுடைய அந்த பார்வைதான் இவனுக்கு இப்ப நடைமுறை நாம் சொல்லுவோம் ஏமனாக இருக்கின்றான் என்று சொல்கின்றோம் அல்லவா. தமிழில் சொல்லும்போது கூற்றுவனை போல இருக்கின்றான் என்று சொல்லுகின்றார்கள். இது 3 திருக்குறள் அந்த அடிப்படையில் ஓடுது. 4வது திருக்குறளும் அதேதான் வருது. கண்டார் உயிரினும் தோற்றத்தால் பெண்தகை பேதமை அமர்த்த கண். அதே கண்தான். கண்டார் உயிரினும் தோற்றத்தால், பார்த்தவர்களுடைய உயிரையே சாப்பிடுகின்ற தன்மை அவளுடைய பார்வை. உயிர் உண்ணும் தோற்றத்தால் பெண்தகை பேதைக்கு அமர்த்த கண். இந்த பெண்ணுக்கு அமைந்திருக்கிற கண் இருக்கிறது, அந்த கண்ணிலிருந்து வருகின்ற பார்வை மற்றவர்கள் உயிர்களையே கொண்டு போகிற அளவுக்கு இருக்கிறது என்று இந்த 4வது திருக்குறளை திருவள்ளுவர் காட்டுகின்றார். கண்டார் உயிரினும் தோற்றத்தால் பெண்தகை பேதை அமர்த்த கண். அவருடைய கண் இந்த உயிரையே சாப்பிடுகிறது, உயிர் உண்ணும். 5வது திருக்குறள் மீண்டும் அந்த உணர்வுகள் தான். கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து. அவனுடைய பார்வையில அவனுடைய சிந்தனையில ஒன்று தோன்றுகிறது. என்ன தோன்றுகிறதுன்னு சொன்னால் கூற்றமோ, இது எமமா இருக்கிறாளே, கூற்றவனமாக இருக்கின்றானே, அது உண்மையிலே கண்தானா
பிணையொன்ற மருள்கின்ற மானுக்கு இருக்கின்ற கண். அதாவது பிணை என்று சொன்னால் மானை குறிப்பது பிணையோ. ஏனென்றால் இங்கே மானை குறிக்கிறது மான்கள் எப்பொழுதும் சுத்தி 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 பார்க்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது அதனுடைய கண்கள் மருடும். அது பயத்தின் அடிப்படையிலே தனக்கு என்ன தீங்கு வந்துருமோ என்ற எண்ணத்தில் தான் சுத்தி சுத்தி பார்க்கும். திருவள்ளுவர் இதை காட்டுகின்றார்கள். அதாவது பிணையோ மடவரல், மடவுன்னு சொன்னா பெண்ணை குறிக்கும். மடம்னு சொன்னால நோக்கம் இம்மூன்றும் உடைத்து, நோக்கம் இவனுடைய அந்த எண்ணங்கள் இந்த மூன்றையும் உடையதாக இருக்கிறது. அடுத்து நாம் 6வது திருக்குறளுக்கு செல்லுவோம். கொடும் புருவம் கோடா மறைப்பின் நடுங்கியர் செயல்பலவன் கண். இந்த கொடும் புருவம் கோடாது மறைப்பின், பெண்களுடைய நெற்றியில அந்த நம்முடைய அந்த புருவம் இருக்கிறதே, அந்த புருவங்கள் வளைந்துதான் இருக்கும். இப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா நீளமா இருக்கிற நெற்றி அந்த புருவங்கள்லாம் பார்க்கிறோம். ஏன்னா இது புதியதாக வருகின்ற ஒப்பனைகளின் மூலம் அந்த புருவத்தையே மாற்றி அமைத்து விடுகின்றார்கள். ஆனால் அந்த காலத்தில் பெண்களுக்கு, இன்றைய காலத்திலையும் பெண்களுக்கு அதுதான் அழகு என்பதையும் நாம் மறந்துவிட கூடாது. அப்ப சொல்லுகிறார் கொடும் புருவம், அதாவது துன்பம் தருகின்ற அந்த புருவம், கொடும் புருவம், அந்த புருவம். கோடா மறைப்பின், கோடா என்றால் வளையாது நேராக இருந்தால் கோடாது மறைப்பின் நடுங்கு அறிஞர் செயல்படா மண் இவள் கண். நாங்கள் நடுங்குவதை போன்ற துன்பத்தை அந்த கண்கள் தராது. ஏனால் நீளமாக இருக்கின்ற பொழுது அந்த கண்ணுடைய பார்வை கூர்மை தெரியாது. நம்ம இப்ப கூட ஏதாவது ஒரு தூரத்துல போகும்போது கண்ணுக்கு பக்கத்துல ஒரு கையை வைத்துக் கொண்டு பார்ப்போம். இந்த பக்கத்தின் ஒளிகள் எல்லாம் வரக்கூடாது. இப்போ ஒரே பார்வை பார்க்கின்ற பொழுது அந்த கண் என்பது ஒரு பொருளை தெளிவாக பார்ப்பதற்கு உரியது. அப்படி அமைந்ததுதான் நம்முடைய புருவங்கள். நம்ம இயல்பாகவே இயற்கையாகவே நம்முடைய புருவங்கள் கூர்மையான பார்வை இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த புருவத்தை கொடுத்து அதுல முடிகளை கொடுத்து அதை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு முறைகள் இருக்க வேண்டும். அதான் முறை. திருவள்ளுவர் சொல்றது அதான் சொல்லியிருக்கிறாரு. வளையாது இருந்தால் இவ்வளவு பெரிய துன்பம் நான் அனுபவிப்பது இல்லை அப்படின்ட்டு அவர் அங்கே சொல்லுகின்றார்கள். அதாவது கொடும் புருவம் கோடானா வளையாது மறைப்பின், அவள் பார்வையை மறைத்தால் நடுங்கிஞர், அதாவது அது அச்சத்தை, செய்யப்பல மண் இவள் கண், எனக்கு அஞ்சுகிற அச்சத்தை அது உருவாக்காது என்று அவர் சொல்லுகின்றார்கள். சரி, 7வது திருக்குறளை பார்ப்போம். இது கொஞ்சம் நான் மேலோட்டமாக போடலாம் அல்லது கொஞ்சம் சொல்லாம இருக்கேன். இது அந்த காலத்துள்ள முறைகள், அது கொஞ்சம் கவனிச்சுங்க. காடா கழிற்றின் மேல் கண்படாம் மாதர் படா முலை மேல் துகில். இப்ப அவளுடைய பார்வை என்ன சொல்லுகிறார்கள்? ஐயா பெருமாள் அவர்களே, நீங்க கொஞ்சம் மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிருங்க ப்ளீஸ். சரி, நான் தொடரலாமாமா? தொடருங்க சார். காடா கடிற்றி மேல், அதாவது யானைகளுக்கு பொதுவா கண் படாமல் சொல்ற ஒரு துணியை கட்டி எழுவார்கள். அந்த துணியை ஏன் கட்டுறாருன்னு சொன்னா அதோடைய பார்வைகள் அந்த பக்கம் இந்த பக்கம் போவது நேராக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை செய்வார்கள். கூரிய பார்வை பார்த்து அந்த வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக. அதை பெண்களுக்கு போடுகிற மேலாடைகள் இருக்குல்ல, அதற்கு திருவள்ளுவர் ஒப்புமை கொடுக்கின்றார்கள். அந்த மேலாடை மட்டும் அவள் போடல சொன்னா நம்மளுடைய மனமும் தடுமாறி, அதாவது அந்த யானைக்கு மதம் பிடிப்பது போல அமைந்து விடும் என்ற உணர்வை காட்டுறார்கள். இதை நான் அதிகமாக விளக்க வேண்டாம், பொதுவா சொல்றதான். காடாம் கழிற்றின் மேல், களிர் என்றால் யானை,
கண்படாம், இந்த கண்ணுக்கு போட்டிருக்கின்ற துணி. மாதர் படா முளைமேல் துயில், அவள் மார்பகத்தில் போட்டிருக்கிற துணி மட்டும் போடல சொன்னா நம்முடைய உள்ளத்தை அதிகமாக அது கெடுத்திருக்கும் என்ற உணர்வை அது சொல்லுகின்றார்கள். சரி, அதுக்கு அடுத்து நமக்கு 8வது திருக்குறள். உள் உண்ணுதற்கோ ஓ ஓ உடைந்ததே நாப்பினோல், நன்னரும் உட்புகும் பீடு. இவன் முன்ன ரொம்ப வீரம் உள்ளவனாக இருந்தான். ஏனென்றால் இவன் போர்க்களத்தில் பயிற்சி பெற்றவன். அப்படிப்பட்ட பயிற்சி பெற்றவன், அஞ்சாமல் இருக்கின்றவன், எதையும் துணிந்து செய்கின்றவன். அப்படி இருக்கின்ற இவன் சொல்லுகின்றான், ஒளி நுதற்கு. இந்த நுதல் என்று சொன்னால் நம்முடைய நெற்றி, ஒளி புரிந்த நெற்றி. ஓஹோ உடைந்ததே நாட்பினுள் நன்னரும் உட்புகும் என்பீடு. அதாவது பெரும்பாலும் இந்த காலத்தில் உள்ள இளைஞர்கள் இந்த நெற்றியை பற்றி எழுதுவது குறைவு. பல இலக்கியங்கள்ல நெற்றியை பற்றி நிறைய எழுதுவார்கள். இந்த நெற்றியுடைய அழகு ஒரு சிறந்த அழகு என்பது பற்றி இன்றும் அழகு என்பது இருக்கிறது. ஆனால் அதை வெளிக்காட்டுவது மிக குறைவு. ஆனால் உள் நுதல் என்று சொன்னால் இந்த நுதல் என்று சொல்வது நெற்றி, ஒளி வீசுகின்ற நெற்றி, அதான் உள் நுதல். ஓ ஓ உடைந்ததே, அந்த நெற்றியை பார்த்துட்டு பிறகு என்னுடைய வீரமும் உடைந்து போயிட்டுதே என்று அந்த திருக்குறள் சொல்றாரு. நாட்பினுள் நன்னரும் உட்புகும் என் பீடு, பகைவர் கூட என்னோடு போரிடுவதற்கு அஞ்சுகின்ற என்னுடைய வீரம் இவளுடைய நெற்றி அழகை பார்த்து உடைந்து விட்டதே என்று அவன் சொல்லுகின்றான் இந்த திருக்குறள். அப்ப அவள பொதுவாக நம்ம என்ன எடுக்கணும் சொன்னா, அவளுடைய அழகு, முகத்தழகு, முகத்திலும் நெற்றியுடைய அழகை இங்க எடுத்து காட்டுவது. நெற்றியுடைய அழகு அவனுடைய வீரத்தையும் உடைத்து விட்டதே என்று இவன் புலம்புகின்றான். 9வது திருக்குறள். பிணையேர் மடநோக்கும் நானும் உடையாருக்கு அணி எவடோ ஏதில தந்து. பிணையேர் மடநோக்கும். இப்ப இவள் 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 ஒரு அவளுடைய பார்வை, அதாவது மற்றவர்களை மயக்குகின்ற பார்வை. இரண்டாவது அவளிடத்துல இருக்கிற நாணம். உடையவட்டு அணியன்றோ ஏதில தந்து. அவளுக்கு சுருக்கமா சொல்றாரு. என்ன சொல்றாரு சொன்னா, அவளுடைய மருள் கொண்ட, அதாவது நாணம் கொண்ட ஒரு பார்வை, அவளிடத்துல இயல்பாக இருக்கின்ற நாணம், இதுதான் அவளுக்கு அழகா இருக்கிறது. இதுதான் திருவள்ளுவர் நுட்பமாக சொல்லுகின்ற ஒன்று. அணிகளெல்லாம் ஒரு பெரிய அழகு என்பதல்ல, நாணம் என்பது அழகு உடையது என்பதை சொல்லுகின்றார்கள். அது மட்டுமல்ல, பிணை ஏர் என்று சொன்னால் மான்களுடைய மருளும் பார்வையும் அழகு தருவது. அப்ப இது எந்த இடத்தில் சொன்னால், ஒரு தான் விரும்பும் காதலனின் இடத்தில் அமைகின்ற ஒன்று. மற்ற இடத்திலாம் இந்த அமைப்பு முறைகள் இருந்தால் அது அவளுக்கு துன்பத்தை தந்துவிடும் என்பதையும் இங்க ஒரு குறிப்புக்கு நாம் தெரிந்து கொள்வோம். ஆக அவளுடைய மடநோக்கு என்று சொன்னால் எதுவும் தெரியாமல் பார்க்கிற பார்வை. இந்த மான்கள் பார்க்கிற பார்வை எதையுமே தெரிந்து கொள்ள முடியாமல் பார்க்கிற பார்வை. அதன் பிறகு இவளிடத்தில் இருக்கிற நாணம். அணி அன்றோ, அவளுக்கு அணியாகும். எவனோ ஏதில தந்து. ஆனா இதையெல்லாம் உணராம மற்ற அணிகலன்களை போட்டு அவளை ஏன் அழகுபடுத்தி கொண்டிருக்க வேண்டும்? இயல்பாக அவளிடத்துல அழகு இருக்கிறதே என்று திருவள்ளுவர் கூறுகின்றார்கள். 10வது திருக்குறள். உண்டார்கண் அல்லாது அடுநரா காமம் போல் கண்டார் மகிழச் செய்தல் என்று. இந்த கல்லை கொண்டு இங்க காட்டுறாரு. பழங்காலத்துல கல் என்பது நிறைய இருந்தது. பழைய இலக்கியங்கள்ல கல் அறுத்துக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. இலக்கியங்கள்லாம் அது காட்டுவார்கள். ஆனால் திருவள்ளுவர் மட்டும்தான் மது ஒழிப்பை மிக முகாமையாக கொண்டு அதை எடுத்து சொன்னார்கள். நிறைய ஆய்வாளர்கள்லாம் அதான் சொல்லுவாங்க,
மற்றவர்கள்லாம் செய்யாத ஒன்றை இவர் செய்தாரே அப்படின்னு சொல்லுவார்கள். அது நம்ம அடுத்து வருகிற பகுதியில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். அந்த உண்டார்கண் அல்லாது அடுநரா காமம் போல, அதாவது கல்ல குடிச்சவர்களுக்கு தான் மயக்கம் வரும். ஆனால் இவள் இருக்கின்றாலே கண்டார் மகிழும் செய்தல் இன்று, பார்க்கின்ற பொழுதே ஒரு மகிழ்ச்சியை செய்கின்ற ஒரு உணர்வு, ஒரு இன்பத்தை தருகின்ற உணர்வு வந்து இந்த பெண்ணிடத்தில் இருக்கிறது. அது காமத்திட்டது, அதாவது கல்லிடத்துல இல்ல, இந்த பெண்ணிடத்தில் இருக்கிறது என்று இந்த 10வது திருக்குறளை திருவள்ளுவர் சொல்லி முடிப்பார்கள். சரி, இது பொதுவாக வந்து நாம் இது ஓரளவு பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போ நேரம் என்ன ஆச்சுங்கம்மா? இன்னும் டைம் இருக்குங்க சார். 41 42 42. நன்றிமா. இன்னொரு பார்வை 18 நிமிஷம் இருக்கா? பரவாயில்ல, இன்னொரு பார்வை பார்த்துக்கணும். ஏனென்றால் இன்னைக்கு நான் வந்த என்னுடைய அவசரத்தெல்லாம் கூட சொல்லக்கூடாது. வந்து சிலவற்றை விட்டு எடுத்தா ஓடியாந்தேன். இப்ப கை பேசலன்னா இருக்கிற பேசலாச்சும் பேசி முடிச்சிருவோம் அப்படின்ட்டு ஓடிட்டேன். சரிங்கம்மா, இப்போ நான் முதல்ல இருந்து வருவோம். ஏன்னா ரொம்ப இந்த அதிகாரம் மட்டுமல்ல, எல்லா அதிகாரமே வந்து ரொம்ப நுட்பமாக சொல்லிக்கின்ற முறைகள். அதை நாம் ரொம்ப நுட்பமாக பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். அணங்குகொள் ஆய்மையில் கொல்லோ கனங்குழை மாதர்கொள் மாளும் என் நெஞ்சு, யார் என்று தெரிய முடியாமல் என் உள்ளம் மயங்குகிறதே. அணங்கு என்று சொன்னால் உயிரை வருத்துவதை அணங்குன்னு சொல்லுவார்கள். அதை பிறகு யமன் சொல்லுவார்கள், பேயன்னு சொல்லுவார்கள். பிற்காலத்தில் உள்ள அதற்குள்ள பொருள்கள் தந்தது. அந்த இங்க வந்து நம்ம பேய் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அந்த பெண்ணை அவன் பேயாக கருதவில்லை, மிக உயர்வாக கருதி கொண்டு வருகின்ற பகுதிகள். இங்கே அணங்குகொள்னு சொன்னால் வந்து பெண்களிலே வந்து மிக அழகுள்ளவளோ, அவளுடைய அங்க அணங்கு என்பது மிக்க அழகுள்ளவளை சொல்லுவது. ஆய்மையில் கொள்ளோ, நம்ம பார்க்கிற பறவைகள்லயோ மற்ற உயிரினங்கள்ல வந்து அந்த மயில் தான் வந்து ரொம்ப அழகுள்ளது. அதிலும் சில வினாக்கள் தொடுப்பார்கள். ஆண் மயில் தான் அழகா இருக்கும், பெண் மயில்கள் அவ்வளவு அழகா இருக்காது. ஆனால் நாம ஆண்கள் தான் வந்து பெண்களுக்கு வந்து அந்த அழகை கொண்டு தந்திருக்கின்றோம் என்று கூட சொல்லுவார்கள். அது இருந்துட்டு போட்டோம். ஆனா நான் ஏன்னா ஆண் மயில் பெண் மயில் என்று தரம் பிரிச்சு நான் இன்னும் பார்க்கல. அதனால வந்து அதில் நான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. சரி, அங்க வந்து அங்க 2வது திருக்குறள்ல நோக்கினார் நோக்கெதிர் நோக்குதல், இங்க வந்து நோக்கதிர் நோக்குதல் நோக்கினார், என் பார்வைக்கு எதிரான பார்வையை அவள் பார்த்தாள். அது தாக்கு அணங்கு தானை கொண்டு அணைத்து உடைத்து. ஆக படை கொண்டு வந்து தானே என்று சொன்னால் வந்து ஒரு பெரிய படையை கொண்டு வந்து, அவருடைய அழகு வந்து பெரிய படையை கொண்டு வந்து என்னை தாக்குவது போல இருக்கின்றது, உழைக்கின்றதோடு அவர் முடிக்கிறார். அப்ப அவருடைய பார்வை வந்து அவனை வருத்துகின்றது. இப்ப இங்க உள்ள பலரும் வந்து இளமை பருவத்தை கடந்தவர் தான் நிறைய இருக்கிறார்கள். இளமை உள்ளவர்கள் குறைவு இல்லை, இருக்காது, ரொம்ப குறைவு. ஆனால் எல்லாருக்கும் வந்து இந்த இளமை காலத்துல, தொடக்க காலத்துல எப்படி இருந்தது அவங்க மன உணர்வுகள் என்பதை இந்த திருக்குறள்ல படிக்கும்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய மன உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும் அதை நாம் தெரிந்து கொள்வதற்கு இது வந்து மீள்பார்வையின் மூலம் வந்து நம்முடைய உணர்வுகளை நாம் வந்து தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கி கொள்ளலாம். அடுத்து கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால், பார்த்தவர்கள் உயிரையே வந்து சாப்பிடுகின்ற ஒரு தோற்றம் அவளுக்கு இருக்கிறது. தோற்றத்தால் பெண்தகை பேதைக்கு அமர்த்தன கண், இந்த பெண்ணுக்கு அமைந்திருக்கின்ற கண்கள் இருக்கிறது, அந்த கண்கள் கண்டார் உயிரையும் உண்ணுகின்ற சாப்பிடுகின்ற தன்மையை கொண்டு இருக்கிறது என்று இந்த 3வது திருக்குறளை திருவள்ளுவர் காட்டினார்கள். 4வது திருக்குறளை மன்னிக்கணும், 5வது திருக்குறள்ல கூற்றமோ கண்ணோ பிணையோ, இது 3 நிலையில காட்டுறாரு. கூற்றம் என்றால் இந்த முதல்ல சொன்னது போல உயிரை எடுக்கிற யமனோ, அந்த கூற்றுவனோ, கண்ணோ அந்த கண்ணு எப்படி இருக்குது, அது வந்து உயிரையே எடுக்கிற கூற்றுவனை போல இருக்கிறது, கண்ணாக இருக்கிறது.
பிணையை என்று சொன்னால் மானை போல மருள் பார்வை கொண்டவளாக இருக்கிறது. மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்தது. அவருடைய கண்கள்ல இந்த மூன்றுமே இருக்கிறது. அவள் கண் பார்ப்பதற்கு இயல்பான கண்ணாக இருக்கிறது. ஒரு மான்கின்ற மருள்கின்ற பார்வையும் அதில் இருக்கிறது. நம்ம உயிரை எடுக்கின்ற கூற்றோனை போன்றும் அந்த பார்வை இருக்கிறது என்று இதுல 3 தன்மைகளை எடுத்து திருவள்ளுவர் காட்டுவார்கள். அடுத்து கொடும் புருவம் கோடா மறைப்பின். கொடுமை செய்கின்ற இந்த புருவம் இருக்கிறதே, அது கோடா மறைப்பின். கோடுனால் வளையாமல் நேராக இருக்கும் என்றால் நடுங்கிஞர், நமக்கு நடுங்குதி போல ஒரு துன்பம் வராது. செயப்படா மண் இவள் கண். இவள் கண் நமக்கு நடுங்குதி போன்ற ஒரு துன்பத்தை செய்யாது. அப்ப நேராக இருக்கின்ற பொழுது அந்த கண் ஒரு சரியான பார்வையை தராது. இந்த கண்ணே புருவம் வைத்த கண்கள், புருவத்தை அழகுபடுத்திய கண்கள் தான் மற்றவர்களை கவர்ந்து இழுத்து அவர்களை துன்பப்படுத்துவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை திருவள்ளுவர் ஒப்புக்கொண்டு சொல்லியிருக்கின்ற கருத்துக்கள். அதனால பெரும்பாலும் புருவங்களை எல்லாம் போட்டு ரொம்ப துன்பம்லாம் படுத்திடாதீங்க, அழகுபடுத்துங்கள். ஆனால் வளைத்து நெறித்து நீட்டா போட்டுறாதீங்க. ஏனென்றால் இதை நம்ம பார்த்துக்கிறோம் பல இடங்கள்ல, அதனாலதான் நாம சொல்றோம். சரி, அடுத்து 7வது குறள். காடா. அந்த காடா என்பது அளப்படை இருக்கிறது. காடா கழிட்டின் மேல் கண்படாம். அந்த ஆண் கழிட்டின் மேல போர்த்திருக்கின்ற அந்த கண்படாம். மாதர் படாரும் உட்புகும் அது மன்னிக்கணும், படா முளைமேல் துகில். அது அவருடைய மார்பகத்தை மறைத்திருக்கின்ற ஆடைக்கு ஒப்பானதாக இருக்கிறது அப்படின்னா சொல்றார்கள். அதன் உள்ள அர்த்தம் உங்களுக்கு ஓரளவு நன்றாக புரியும். சரி, ஒள்நுதற்கு உடைந்ததே நட்பினுள் நன்னாரும் உட்கும் என் வீடு. அப்போ ஒள்நுதர் ஒளி புரிந்திய நெற்றி உடைந்ததை, அந்த நெற்றியிலிருந்து வருகின்ற பார்வை, நெற்றியும் பார்வையும் ஒன்று சேர்ந்து வருகின்ற பகுதிகள் அது. ஏனென்றால் நெற்றியும் இப்ப எனக்கு இது படிக்கின்ற பொழுது ஒரு எண்ணங்கள் கொண்டு உங்களுக்கும் எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்கிற வாழ்க்கை, இந்த காலத்துல கூட பலர் ஒரு அழகான தோற்றத்தை கொண்டிருக்கின்றவர்களாக இல்லை. அது ரொம்ப வறுமை காரணமாகவோ அல்லது உண்பதற்கு இல்லாதனாலேயோ அவருடைய தோற்றங்கள்லாம் வேறு விதமா இருக்கும். ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்புள்ள அந்த ஒரு இதுல ஒரு கண்ணுடைய பார்வை, நெற்றியுடைய தன்மைகள், இதையெல்லாம் இவ்வளவு அழகாக திருவள்ளுவர் சொல்றாருன்னா, அந்த காலத்துல தமிழர்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் நாகரிகமாகவும் நல்லாவும் இருந்திருக்கும் போல தோன்றுகிறது நமக்கு. இப்ப கூட சில இடங்கள் நான் போயிட்டு இந்த பழங்குடி மக்களை பார்க்கின்ற பொழுது இன்னும் இந்த பகுதியில கூட ஒரு நாகரிகம் இல்லாதவர்கள் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில இந்த இலக்கியங்கள்லாம் நீங்க தொடர்ந்து படிக்கும்போது பார்க்க சொன்னா நல்ல தன்மையோடு வாழ்ந்தவர்களாகத்தான் அவர்களை நான் பார்க்க முடியும். நல்ல நாகரிகமாக வாழ்ந்தவர்களாகத்தான் பார்க்க முடிகிறது. அடுத்து அதாவது இந்த நெற்றியில ஒளி பொருந்தி அந்த நெற்றியை கொண்டவளுடைய அந்த ஒளி இவனுடைய ஈரத்தை அழித்து விடுகிறது. ஆனால் நன்னரும் உட்புகும் என் வீடு. பகைவரும் என்னோடு சண்டை போடுவதற்கு அஞ்சுவார்கள். அந்த அளவுக்கு உள்ள என்னுடைய பெருமையை இவளுடைய ஒளி வீசும் நெற்றிகள் உழைத்து விட்டதே. இப்ப இவர் வீரம் இல்லாமல் ஒரு கோடை போல நின்று கொண்டிருக்கின்றேன் என்று அங்கே சொல்லுகின்றார், இந்த பெண்ணின் பார்வையின் காரணமாக. அடுத்து 9வது திருக்குறள். பிணை ஏர். இங்க ஏர் என்று சொல்லுவது அழகையும் குறிக்கும், ஆண் மானையும் குறிக்கும், பெண்மானையும் குறிக்கும். இந்த பிணை என்றால் அழகான இந்த மானுடைய
பார்வை, இந்த பெண்ணிடத்துல வருகிற பார்வை, அவளிடத்துல இருக்கிற நாணம், உடையாட்கு அணி என்றோ ஏதில தந்து. ஆக இவ்வளவு அழகுள்ளவர்களுக்கு ஏன் இன்னும் நகைகள் போட வேண்டும்? நகைலே போட வேண்டிய தேவையில்லையே. இது திருவள்ளுவருக்கு ஒரு கருத்து சொல்றதுக்கு வந்தாரா? அல்லது அந்த பெண்ணை இவன் பார்க்கின்ற பொழுது இவளுக்கு அவளுக்கு கொஞ்சம் அதிகமான நகைகளை போட்டிருப்பதை பார்த்து விட்டு, ஏன் இவதான் இவ்வளவு அழகா இருக்கிறாள், ஏன் இவனுக்கு மீண்டும் நகைகளை போட்டு வீணாக்குகின்றீர்கள் என்று சொன்ன மாதிரி சொன்னாரா என்று தெரியவில்லை. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அதுதான். ஏறத்தால பெண்களுக்கு நகை இல்லாமல் இயற்கையாக வாழ்கிற வாழ்க்கை, அல்லது இன்றைய நாகரிக காலத்துல ஓரிரு நகைகளை மட்டும் போட்டு கொண்டு இருந்தால் போதுமானதாக இருக்கும் என்ற நிலையை திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே இங்கே நமக்கு சொல்லியிருக்கின்றார் என்று கொள்ளலாம். அடுத்து, உண்டார்கண் அல்லாது அடுநரா காமம் போல் கண்டார் மகிழ்ச்செய்தல் இல்லை. இந்த காமம் உண்ணுகின்றவர்களுக்கு ஒரு மயக்கத்தை தரும். அடுநரா என்று சொல்வது அந்த மதுவுக்கு இன்னொரு பேரு. அடுநரா, மயக்கம் தருகின்ற அந்த அந்த மது. காமம் என்பது இயல்பாக காதல் உணர்வுகள், ஆர்வம். கண்டார் மகிழ்ச்சி செய்தல்ல, தான் யாரை ஆர்வத்தோடு காணுகின்றோமோ, இங்க தவறான சொல்லில் அல்ல, நல்ல சொல்லில் தான். இங்க காமம் என்பது ஆர்வம். ஆர்வத்தோடு பார்க்கின்ற அந்த பார்வை, யாரை எதிர்பார்க்கின்றோமோ அவளை பார்க்க வேண்டும் என்று, அவனை பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோமோ, அவனை பார்க்கின்ற பொழுது அது அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் அது மது அருந்துவதாலோ மற்றதாலோ அது கிடைப்பது அல்ல. இது அவளுடைய பார்வையினால் வருகின்ற ஒன்று என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார்கள். உண்டார்கள் அல்லாது அடினரா காமம் போல கண்டார் மகிழ்ச்சி செய்தல் இன்று. அது மகிழ்ச்சி செய்வது இல்லை. ஆக கல்லுக்கு இல்லை அதோடைய தன்மைகள் மற்றவர்களை மயக்குவதற்கு. ஆனால் இந்த பெண்ணுக்கு மற்றவர்களை மயங்கி செய்கிற தன்மைகள் உண்டு என்பதை திருவள்ளுவர் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். பெரியோர்களே, நாம் இன்று ஏறத்தாழ இன்றைக்கு முதல் அதிகாரத்துல கொஞ்சம் அதிகமாக பேசியதற்கு காரணங்கள் அந்த சொல்லுக்குள்ள விளக்கங்கள் தர வேண்டும், திருவள்ளுவருடைய நோக்கங்கள் ஓரளவு சொல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே எடுத்து சொல்லியிருக்கின்றோம். இந்த அதிகாரத்தை பற்றிய கருத்துக்கள் எந்த அளவுக்கு விளங்கியிருக்கிறது, எந்த பகுதி விளங்கவில்லை என்பதையெல்லாம் நீங்கள் கேட்டீர்கள். அதற்கேற்ற விளக்கங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். இப்பொழுது நாம் நம்முடைய அறிவிப்பாளரிடத்துக்கு இதை கொண்டு செல்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார், வணக்கம். ரொம்ப சிறப்பா முடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு இங்க வந்திருக்க நமது குழுவினர்ல இங்க அன்னைக்கு வருகை தந்துள்ளவர்களை கூப்பிட்டு நாம் பேசணும். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இங்க வருகை தந்திருக்கோம் மாணாக்கரையிட்டு தான் நான் சொல்ல வேண்டியதா இருக்கு, என்றால் இது கிளாஸ் தானே. ஆகவே தாய் பெரியவர்கள் சொன்னா கூட சொல்லிடலாம், ஒன்னும் சிக்கல் இல்லை. ஓகே ஓகே. அனைத்து பெரியவர்களும் உங்களோட விருப்பத்தை சொல்லுங்க, என்னோட எண்ணத்தை சொல்லுங்க. சகோதரர்களும் சகோதரிகளும், அடுத்தது மகன் மகள் என்ற வயதில் உள்ளவர்களும், எனக்கு அனைவரும் இங்கே பின்னூட்டம், கருத்து என்கிற பின்னூட்டம் அல்லது ஃபீட்பேக்கை கொடுக்கும்படி தங்களை விரும்பி வேண்டி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நான் பேர் சொல்லி அழைக்கலாமா என்பதை விட தாங்களே அம்மா, இப்போ அவர்கள் இந்த பகுதிக்கு வருகின்ற பொழுது ஒரு எண்ணத்தை மனதில் வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட என்ன வைத்திருந்தீர்கள்? இதை படிக்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன ஏற்பட்டதுன்னு கூட நீங்க கேட்கலாம். நானே ஒரு கேள்வியை கேட்டு விடுகிறேன் இன்னைக்கு. வணக்கம் சார். அதுக்கு அடுத்தது அனைவரும் கேள்விகளை அல்லது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் காலையில் இந்த இதை எடுத்து எழுதும்போது தகையணம் குறித்தல் என்ற நமது 109வது அதிகாரம்
தகை என்றால் அழகு, அணங்கு என்றால் வருத்தம், உரு அதாவது தகை அணங்குறுத்தல், உறுத்தல் என்பது உண்டாக்குதல் என்று நான் படித்தேன். அதையே அழகு மிகவும் வருத்துதல் அல்லது அழகு மயக்குதல் என்பது பொருள் அதற்கு என்று நான் படித்து வந்தேன். ஆகவே தகையினம் கொடுத்தல் என்னும் தலைப்பின் கீழ் 10 குறட்பாக்களையும் பேசப்படும் என்று அதை பற்றி விளக்கப்படும். அல்லது வள்ளுவர் பெருந்தகை 10 குறட்பாக்களையும் அதாவது 1081வது குறள் முதல் 1090 வரை 180வது அதிகாரத்தில் திருக்குறளில் கொடுத்துள்ளார்கள் என்பதாகும் என்று நானே பார்த்து அதை எழுதினேன் சார். தாங்கள் கூறினீர்கள் அணங்கு என்பதற்கு இன்னொரு பேர் கூட சொல்லியிருர்கள். அழகுன்னு சொல்லலாம், பெண்ணுன்னு சொல்லலாம். அதுல உங்க படித்தீங்களா? அந்த புத்தகத்துல இருக்கு. நன்றிங்க சார். படிச்சு சொல்றீங்களா வேற புத்தகத்தை படிச்சு சொல்றீங்களா? இல்ல நான் பொதுவா கூகுள்ல சர்ச் பண்ணேன் காலையில. சிலது அந்த மாதிரி இருக்கும் சார். அதுல தகைக்கு அழகும் அணங்குக்கு வருத்தம்னு போட்டிருக்காங்க. சிலது தவறாவும் போட்டிருப்பாங்க. வருத்தங்கள் உண்டு. இவன் பார்ப்பது வருத்தம் தான். என்னன்னு சொல்றது, அவளை பார்த்து அவன் துன்பப்படுறான். சரிங்க சார். அவனை வருத்துகின்றது, அவன் துன்பப்படுகின்றான். வணக்கம் சார், நன்றி. அப்படாவு சார், அப்படாவு சார், நீங்க பேசுங்களா? நீங்க தான் பெரியவங்க இந்த இடத்துல. சீக்கிரம் நன்றிங்க சார். வணக்கம். வணக்கம். அங்கெல்லாம் எத்தனை பேர் இருக்கிறோம்? 30 பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் பேசுனது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் நம்ம லைஃப்ல. சின்ன பிள்ளைகளெல்லாம் சில பேர் காதல் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம். ஆனா அந்த காதல் வரணும் லைஃப்ல. காதல்னு வராட்டி அந்த மீனிங் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் வள்ளுவர் அது கரெக்டா அதை எழுதியிருக்கிறாரு. அந்த உணர்வு அந்த உணர்வு இல்லாமட்டி ஒரு மனிதனா இருக்க முடியாது. அதுதான் என்னோட ஒப்பீனியன், கருத்து. தேங்க்யூ சார். பேசுங்க. புரிஞ்சுட்டீங்களா? நன்றி சார். அடுத்தவர் வரலாம். அருண் சார், சாந்தின்னு ஒரு மேடம் இருக்காங்க, அடுத்துல அவங்க வரலாம். பேசுங்க சார். நீங்க கேட்கல, கொஞ்சம் இப்ப வாய்ஸ் கேட்கல. கேக்குறீங்களா? உங்களோட வாய்ஸ் இப்ப கேட்கலைங்க சார். யாரு பேசுறாங்க? இல்ல யாரும் பேசுறாங்களான்னு கேட்டேன். ஏன்னா உங்களோட வாய்ஸ் இப்ப வரல, உங்களோட குரல் இப்ப கேட்க முடியல. அதனாலதான் நான் வேற யாரையும் பேசுங்களான்னு கேட்டேன். பேசுங்க சார், தொடருங்கள், கண்டினியூ சார். இல்ல 30 பேர் இருக்கிறாங்க, பேசிட்டோம். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல. 16 பேரு அவங்க லைஃப்ல காதல் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அந்த உணர்ச்சி பேசணும். என்ன, அதான் வள்ளுவர் எழுதினாரு. என்ன எல்லாம் வெக்கப்படுறாங்க போல தெரியுது பேசுறதுக்கு. ஒண்ணுமே இல்லையே. அதான் இதெல்லாம் வள்ளுவர் எழுதியிருக்காரு, நம்ம அதை பத்தி பேசுறோம், அவ்வளவுதான். அவர் உண்மையதான் எழுதிட்டு போயிருக்காரு. நம்ம காதல்ன்றது இன்னொரு அன்புன்னு சொல்லலாம். அன்பு என்ன அப்படியே சொல்லலாம். இப்போ அந்த பழைய காலத்தில் படம் எல்லாம் பார்த்தா ரொம்ப இவரு வள்ளுவர் சொன்னாப்புல அந்த படமெல்லாம் அந்த அந்த தீம் எடுத்துதான் அதெல்லாம் செஞ்சாங்க அந்த காலத்துல. அது லைஃப்க்கு கொஞ்சம் மீனிங் கொடுக்குது, அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப வெளிநாட்டுல எல்லாம் பார்த்தா காதல் என்றது இருக்கு, ஆனா அது
பொருளாதாரம் தகுந்தது. நல்லா நீங்க நல்ல ஸ்டைலா உடுத்திட்டு போனா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு கவர்ச்சி இருக்கும். என்ன ஸோ சொல்லலாம். கவர்ச்சி. கவர்ச்சி என்ன. ஸோ நல்ல பணம் வசதி இருந்தா அவர் பார்த்தா கூட கவர்ச்சியா தெரியும். ஸோ அந்த மீனிங் கொஞ்சம் மாறி இருக்கு. ஆனா அந்த வள்ளுவர் சொல்றது தான் கரெக்டானது. அந்த அந்த வயசுல அந்த காதல்றது இருக்கணும். இல்லாட்டி அது இயற்கையா கொடுக்கறது நம்மளுக்கு. என்ன இயற்கையாகவே இயற்கையா கொடுக்கறது. அது அது நம்ம அது அனுபவிக்கணும். என்ன இல்லாட்டி லைஃப்ல எப்போ ஒரு குறையா தெரியும். ஏன்னா அந்த கடவுள் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. அது பாய்க்கிட்டா நம்ம கிட்டக்கே வச்சுக்கிட்டு எல்லாம் நினைவுலே இருக்கும். ஆனா அது இல்லாட்டி ஒருத்தருக்கு காட்டாம இருந்தா அந்த அந்த கனெக்ஷன், அந்த கரண்ட்னு சொல்லுவாங்க, அது கனெக்ஷன் இல்லாம போயிடும் லைஃப்ல. இப்போ ரொம்ப பேரு காதலிச்சவங்க ரொம்ப பேரு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா இன்னொன்று காதலிக்கும் போது சொல்லுவாங்க, உங்க செல்ஃபிஷ்னஸ் இருக்காது. அது தமிழ்ல சொல்றது எப்படின்னு தெரியுது. செல்ஃபிஷ்னா என்னங்க? சுயநலம். காதல்ன்றது சுயநலம் இல்லாத, அது நேச்சுரலா வருது நம்ம கிட்ட. ஸோ அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் மலேசியால இருந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். அங்கே இருக்கிறது அந்த லைஃப் அந்த காலத்தில் உள்ளது இன்னும் அன்பா தான் தெரியுது. இங்க வந்தா எல்லாம் வெரி ஆர்டிஃபிஷியல். ஆர்டிஃபிஷியல்னா ஒரு பெரிய காடி இருந்தா உங்க மேல காதல் பண்ணுவாங்க, நல்ல படிப்பு இருந்தா உங்க மேல காதல் பண்ணுவாங்க. ஸோ நீங்க முக்கியமா பார்த்தா நம்ம மலேசியால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். ரொம்ப சீனங்க சீனங்க இருக்கிறாங்க. சீனங்க அவங்க ரொம்ப படிப்பு இல்லாதவங்க பார்த்து அவங்க மேல இந்தியாக்காரங்க மேல காதல் பண்ண மாட்டாங்க. இல்லை, ஆனா படிச்சு உள்ளவங்க அவங்க மேல காதல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பணம் வாழ்க்கை எப்படி போறது அதுல காதல்ல கனெக்ட் பண்றாங்க. அதே நேரம் ஒரு ஏழையா இந்தியா இருந்தா அவங்க காதல் பண்ண மாட்டாங்க. ஆனா ஊர்ல எல்லாம் ஏழையா இருந்தா கூட காதல் பண்றாங்க. இப்பயும் அதுவும் மாறுது, ஊர்ல கூட மாறுது. அன்னைக்கு ப்ரோக்ராம் பார்த்து அவங்க கேக்குறாங்க, 60,000 வெளி சம்பளம் இருக்கா, இன்னும் பணம் இது நல்ல வீடு இருக்கா, அதெல்லாம் இப்பயும் கேக்குறாங்க. அதுவும் மாறுது, ஊர்ல கூட அது மாறுது இப்ப. சார், நீங்க உலகத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. பேசி அதுதான் பாத்துட்டு இருக்கீங்க. நான் எல்லாம் எனக்கு தான் பேசியிருக்கேன். நன்றிங்க சார். மூலமா சில செய்திகளை தெரிஞ்சுக்க முடியுது. கருத்து எல்லாம் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து அசோக்குமார் சார் மாதிரி வந்திருந்தாங்க. இருக்கீங்களா சார்? நீங்க கொஞ்சம் எங்களோட நிகழ்ச்சியை கொஞ்சம் பாருங்க, பார்த்துட்டு வாழ்த்துங்க, பாராட்டுங்க. நன்றிங்க சார். ஏதாவது கொஞ்சம் பகிர்ந்துட்டு பகிருங்க சார். தெரியல, இருக்காங்களான்னு தெரியல. அடுத்து துர்காமா, நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? வாங்க பேசுங்க. பெரியவங்க கூடுவாதுல, இப்ப உங்களையும் கூப்பிட்டேன். அருண் சார்.
அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, மகேஸ்வரன், கிருஷ்ணன், நிறைய பேர் இருக்காங்க, யாராவது பேசல. சரிங்க சார். அப்புறம் ரெக்கோ சார் வந்துட்டீங்களா? ஏமா ரெக்கோ சார் வந்துட்டாங்களா? ரெக்கோ அவர் இல்லைங்களே. இல்ல வெளியில இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் இல்ல. சரிங்க சார், அவரை முடிச்சிடலாமா? மணி ஆயிடுச்சு இல்லைங்கம்மா? மணி ஆயிடுச்சுங்க சார், 9:06 நிமிடம் ஆயிட்டது. ஓகே, ரொம்ப நன்றிங்க சார். முடிச்சுக்கலாம். நன்றிங்க சார். ரொம்ப நன்றி மிஸ்டர் கனிமொழி. நல்ல நன்றிங்க சார். நல்ல பிரஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கும் ரொம்ப நன்றி ஹோஸ்ட் பண்றதுக்கு. ரொம்ப நன்றி. முடிச்சுக்கொள்வேன். நன்றிங்க சார். கொஞ்சம் நான் பேசுறேன். இதுவரை நடந்த திருக்குறள் வகுப்பிற்கு இங்கு வருகை தந்திருக்கும் அவரவர் நன்றியை தெரிவித்து அவரவர்களுக்கும் எனது நன்றிகளை எங்களது நன்றியை தெரிவிக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. தலைவர் அவர்களுக்கு நம் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துகள் கூறி விடைபெறலாம். ஆனால் அவர் இல்லை இங்கே. துர்கம்மா, நீங்களும் வந்து பேச கூப்பிட்டேன், நீங்களும் வரவில்லை என்று நினைக்கிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். வெற்றி நிச்சயம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.